Hi guys, good afternoon. So மணி 12:30. ஸோ கார்த்திகை தீபம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ கார்த்திகை தீபம் என்ன நடக்குது எபிசோட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போதான் பார்த்து முடிச்சேன். நைட் என்னால் பார்க்க முடியாது கைஸ், சரிங்களா? ஆமாம், என்னால் நைட்டு சீரியல் பார்க்க முடியாது. நான் பகலில் தான் பார்த்து தான் வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம சாமுண்டீஸ்வரி, அதான் அது யாரு மாமிங்காரை வந்து அம்மா நீ வந்து பொண்ணை கேளுமான்னு சொல்லிட்டு போயிடுறான் இல்லையா? ஸோ சாமுண்டீஸ்வரியை வந்து பார்க்குறாங்க. நான் ஆல்ரெடி நான் அதை பற்றி நான் ரிவ்யூவும் நான் போட்டிருப்பேன். அதாவது அவங்க வந்து எவ்வளோ சினிமாலலாம் நடிச்சு அட்லீஸ்ட் அந்த வயசுக்காவது மரியாதை கொடுக்கலாம்ல. நீ வா போ, நீ ஏன் மரியாதை இல்லாமல் பேசிட்டு நாடகத்தில் கூட அந்த மாதிரி பண்ணுறாங்க. நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? உங்களுக்கு எனக்கு எந்த இதுக்கும் இந்த குடும்பத்துக்கு அந்த குடும்பத்துக்கு எந்த உறவும் இல்லையே. எங்க அம்மாவும் என் தங்கச்சி செத்ததுக்கு நீங்களும் உங்க புருஷனும் தானே காரணம்னு சொல்லி அந்த மாதிரி நீங்க வாங்க போங்கன்னு பேசி நடிக்கலாம். அட்லீஸ்ட் அந்த ஏஜுக்காவது மரியாதை கொடுங்க. ஏன்னா வடிவுக்கரசி வந்து எவ்வளவோ நடிகர்களை பார்த்து வந்தவங்க, எவ்வளோ ஏஜ்டு பர்சன். சரியா? எனக்கு அது வந்து ஒரு இதாவே இருக்குது கேஸ், அருவருப்பா இருக்கு அந்த நடிக்கிறது. அந்த சாமுண்டீஸ்வரி கேரக்டர் நடிக்கிறாங்க இல்லையா, அவங்க கொஞ்சம் மரியாதை இல்லாம பேசுற மாதிரி இருக்குது. அதனால எனக்கு அது பிடிக்கவே இல்லை, சுத்தமா எனக்கு பிடிக்கல. நீங்க வாங்க போங்கன்னு கூட பேசலாம், நீ வா போ அப்படின்னு பேசுறது வந்து மரியாதை குறைவா இருக்கிற மாதிரியே இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, அந்த மாதிரி அவன் சொன்னங்காட்டியும் ஐயோ மகன் சொல்லிட்டானேன்னு வந்து நம்ம மடிவுக்கரசி வந்து பொண்ணு கேட்குறாங்க. அப்ப துப்பாக்கியை நீட்டிட்டு என்னால அதெல்லாம் இது பண்ண முடியாது, பொண்ணெல்லாம் தர முடியாது, நீ உன் பேரனை நானே சுட்டு கொன்றுவேன், பேசாம போயிரு அப்படின்னு சொல்லி இங்கேருந்து போக சொல்லிடுறாங்க. அதுக்கு கார்த்தி வந்து ஏன் இப்படி பண்றீங்க, எதுக்கு இப்படி அவசரப்படுறீங்க, நான் தான் எதுவும் பண்ண வேணாம்னு சொன்னல, எனக்கு கல்யாணத்துல எந்த விருப்பமே இல்லை, என்னால தீபான்னு அந்த நாடகத்துல ஏன்டா பேரையே சொல்ல மாட்டேங்கிறீங்க, தீபாவை என்னால மறக்க முடியாது அப்படின்னு சொல்லியாவது நடிங்கடா. இல்ல இப்ப வந்து அந்த புதுசா ஹீரோயினா போட்டிருக்காங்க இல்லையா, அவனுக்கும் இவனுக்கும் ஏதாவது லவ் வர மாதிரி கண்டென்ட்டாவது எடுங்கடா. எப்ப பார்த்தாலும் நாடகம் வந்து குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுலயே போயிட்டு இருக்குது. சரி, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இன்னைக்கு ப்ரோமோ விட்டுருக்காங்க கார்த்திகை தீபத்துல. என்ன நடக்குது அப்படின்னா, அந்த டாக்டர் அம்மாக்கு கண் இதா இருந்ததுல அது ஆப்ரேஷன் பண்ணி ரெடி ஆயிடுச்சாட்டு இருக்குது. ஸோ கண்ணாடியை போட்டுட்டு கோயிலுக்கு வர்றாப்புல, அந்த போஸ்டரை பாக்குறாப்புல. சரியா? ரேவதிக்கு அந்த இத்து போனவருக்கும் கல்யாணம் சொல்லி அந்த போஸ்டர் போட்டிருப்பாங்களா, அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு வர்றாப்புல எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி அன்னிக்கும் அவனுக்குமே தப்பான உறவு இருக்கு, அந்த உறவுல ஏற்பட்ட அந்த குழந்தைய கூட நான் தான் அபார்ஷன் பண்ணியிருப்பேன், நீ என்ன இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்து வச்சிருக்கன்னு சொல்லி சாமுண்டீஸ்வரியை கேட்டோன்னே சாமுண்டீஸ்வரி அப்படியே சாக்காகுறாங்க. இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இனி கார்த்திகை ரேவதிக்கு தான் இனி கல்யாணம் நடக்க போகுதுன்னு கன்ஃபார்ம் ஆகி போச்சு. ஆனா கார்த்தி வந்து இதுக்கு உடன்படவே இல்லை. இனி மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு போறாப்புல. ஏன் வடிவுகரசிக்கு தெரியாதா தீபா அவன் எவ்வளவு லவ் பண்ணா என்னன்னு? சும்மா ஏன்டா கார்த்தி இப்படி பேசிட்டு போறா அப்படின்னு அவங்களே பேசுறாங்க. சரி, என்ன நீ அடுத்து கல்யாணத்தை வச்சு ஒரு 2 மாசம் ஓட்டணும்ல அந்த மண்டபத்துல வச்சே, அதனால இழுப்பாங்க கதையை. அவ்வளவுதான் கைஸ், கார்த்திகை தீபம் வேற ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லை. இவங்க புட்டு வெளியாகி போச்சு. சாமுண்டீஸ்வரிக்கு வந்து நம்ம பார்த்த மாப்பிள்ளை கெட்டவன் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அந்த ப்ரோமோவை வச்சு நம்ம பேசிடலாம், தெரிஞ்சு போச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். சரியா? அப்புறம் வந்து கோயில்ல வந்து ரேவதியை வந்து அந்த வடிவுக்கரசி வந்து பார்த்துட்டு இருப்பாங்க, 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி வந்து தரன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க ரேவதிய. அந்த சீன்லாம் காமிச்சாங்க. ஸோ பார்க்கலாம், நீ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். கார்த்திகை தீபம் ஒன்றும் சொல்லிக்கிற அளவு ஒன்றும் இல்லை கேஸ். இன்னும் அந்த ஒரு என்ன சொல்றது, லவ் கண்டென்ட்டு இல்லை ரேவதிக்கும் கார்த்திக்கும் ஏதாவது ஒரு அந்யோன்யமான ஒரு சீனு எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. சும்மா குடும்பத்தை சேர்த்து வைக்கணும் இதே தான் ஓடிட்டு இருக்கு ட்ராக்கு. கார்த்திகை தீபம் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. இனி நம்ம இதயம் சீரியல் நானும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். இன்னும் ப்ரோமோ எதுவும் வந்த மாதிரி இல்லை. அப்படி ப்ரோமோ எதுவும் வந்துருச்சுன்னா நம்ம நாடகம் 1:30க்கு பார்த்துட்டு 2:30க்கு நம்ம இதயம் சீரியலை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். ஓகேவா? தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட சப்போர்ட் எப்பயுமே கொடுத்துட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நானும் இதயம் சீரியலுக்காக ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரியா? பாய் கைஸ்.